Please subscribe Sadhguru Sai Creations. குடல் புண் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள். இதுதான் நமக்கு பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். வயிற்று பகுதியில் கரெக்டாக செஸ்ட்டோட மிட் பார்ட்டில் நமக்கு நல்ல வலி தெரிய ஆரம்பிக்கும். ப்ளீடிங் ஆகுதுன்னா என்ன ஆகணும், உள்ளேயே நமக்கு நிறைய ப்ளீடிங் அதையே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய் வர்றதுக்கு பேசிக் ரீசன் என்னென்னா, ரொம்ப நாளாக கவனிக்காமல் நம்ம விட்ட அல்சர் தான். தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. குன்மம் அப்படின்றது அல்சர், நம்மளுடைய வயிற்று பகுதியில் வரக்கூடிய புண்கள். இதற்கு பெஸ்ட்டாக ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, என் வகை குன்மத்துக்குமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமக், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முக்கியமாக குடல் புண் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. குடல் புண் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னா மன ரீதியாகவும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு ரீதியாகவும் நம்மளுடைய வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல்லையும் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள், இது எல்லாமே சேர்ந்து தான் குடல் புண் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போது க்ரானிக்காக நான் டிப்ரெஷனில் இருக்கேன், மன அழுத்தத்தில் இருக்கேன், ரொம்ப நாளாக டென்ஷன்லேயே இருக்கிறன்னும் போது தான் நமக்கு ஆசிட் செக்ரீஷன் நிறைய வருது. அப்போது ஆசிட் செக்ரீஷன், ஆசிட் பொதுவாக நம்ம உடலில் எப்படி செய்யணும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய என்சைம்ஸோடு இந்த ஆசிடும் நமக்கு சேர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இயற்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாம். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் கம்மியாக இருக்குது, இல்லை வயிற்றில் ஃபுட்டு இல்லைன்னும் போது இந்த ஆசிட் நமக்கு அதிகமாக செக்ரேட் ஆகும்போது ஃபுட் இல்லாத பட்சத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரே அது அரிக்க ஆரம்பிச்சிடுது. இதுதான் நமக்கு பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். வயிற்று பகுதியில் கரெக்டாக செஸ்ட்டோட மிட் பார்ட்டில் நமக்கு நல்ல வலி தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிப்ரெஷனில் இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, டிப்ரெஷனில் இருந்து தான் எனக்கு அல்சர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் உண்மை தான். ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் டிப்ரெஷனில் இருக்கும்போது ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுறோம்னா, நமக்கு அதிகமாக பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நம்ம சாப்பிடாமல் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருந்து மியூக்கஸ் லேயரில் ஒரு புண்கள் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உள்ளே நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அல்சரோட செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீடிங் ஆகுதுன்னா என்ன ஆகணும், உள்ளேயே நமக்கு நிறைய ப்ளீடிங் அதையே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம குடல் என்ன பண்ணுதுன்னா, ஸோ அந்த ப்ளீடிங் ஆகிட்டு நம்ம பிளட்டையே டைஜஸ்ட் பண்ணும். ஸோ மோஷன் போகும்போது நிறைய பேருக்கு பிளாக்காக போகுது. ஸோ இந்த டைமில் ரொம்ப நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஃபரேஷன், அதாவது ரொம்ப அரிப்பு ஏற்பட்டு நம்ம வயிற்று பகுதியில் துளைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய் வர்றதுக்கு பேசிக் ரீசன் என்னென்னா, ரொம்ப நாளாக கவனிக்காமல் நம்ம விட்ட அல்சர் தான். ரொம்ப நாளாக அல்சர் இருக்குது, குடல் புண் இருக்குன்னா அவர்களுக்கு குடல் பகுதியில் புற்றுநோய், கேன்சர் வருவதற்கு நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஜிஆர்டி அப்படின்ற கண்டிஷன், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். நம்ம ஈசோஃபேகஸும், அதாவது ஃபுட் பைப், உணவு குழாயும் நம்ம வயிற்று பகுதியும் இணையக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பிங்டர் மாதிரி, ஒரு எலாஸ்டிக் மாதிரி ஒரு பேண்ட் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு இந்த ஆசிட் செக்ரேஷனால் புண் ஏற்பட்டு அந்த எலாஸ்டிக் ஓப்பன்லேயே இருக்குன்னா அங்கே நிறைய பேருக்கு புண் ஏற்பட்டு, இதனால தான் நம்ம எடுத்து ஃபுட்டு சாப்பிட்டாலும் எனக்கு ஆசிட் காரமாக எனக்கு நெஞ்சு பகுதியில் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு அந்த ஸ்பிங்டரில் புண்கள் ஏற்படுறது தான் காரணம். இன்னும் முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா வாதம். வாதம்னா நம்ம சொல்கிறது வாயு. வாதத்தோட வாழிடம் அப்படின்னு பார்த்தோம்னா தொப்புளுக்கு கீழே, நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய மேஜர் ஜாயின்ஸில் தான் நமக்கு வாதம் அதிகமாக இருக்கும். இதனால தான் நம்ம மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி எல்லாமே நம்ம வாத நோயில் 80 வகையான வாதத்தில் கொண்டு வச்சுருக்கோம். இந்த வாதமானது நம்மளுடைய குடல் பகுதியில் அதிகமாக சேரும்பொழுது தான் குடல் புண் வருதுன்னு சொல்லலாம். தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது. குன்மம் அப்படின்றது அல்சர், நம்மளுடைய வயிற்று பகுதியில் வரக்கூடிய புண்கள். தொடர்வாத பந்தம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம உடலில் வாதம் அதிகரிச்சுக்கிட்டே நாடியில் பார்த்தா நமக்கு கிளியராக தெரியுதுன்னு சொல்லலாம்.
வாதம் ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஜாயின்ஸில் இருக்குது, நாளைக்கு வந்து ஸ்டொமக் ரீஜியனில் இருக்குது. ஸோ செரிமான மண்டலத்தில் வாதம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யூகிமுனி சிந்தாமணியில் நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த குடல் புண்களை 8 வகையாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ரீசன்னால் நமக்கு குடல் புண் வரலாம், எந்தெந்த காரணத்தினால வரலாம், இதுதான் முக்கியமான. அது ஒருவேளை நமக்கு குடல் புண் இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போது அல்சர் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. எனக்கு அல்சர் இருக்குன்னே தெரியாது, ரொம்ப நாளாக இது ஏதோ ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்கிறன்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நமக்கு அல்சர் இருக்கலாம்ன்ற அறிகுறிகள் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைனா ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன், 1 ஹவரில் எனக்கு திரும்ப பசிக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அல்சர் இருக்குன்னு சொல்லலாம். இந்த பெப்டிக் அல்சர் மாதிரி நம்ம சிறுகுடலோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து அல்சர் இருக்குன்னா இதுதான் டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியோடினல் அல்சர் இருக்கும்போது தான் அடிக்கடி நமக்கு வந்து பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி பசி ஏற்படுதா, இல்லை நம்ம உடல் மெலிஞ்சிக்கிட்டே போதான்னு பார்க்கணும். அடுத்து ரத்த சோகை இருக்கா, நம்ம லாஸ்ட் மந்த் நான் பார்த்தேன் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கரெக்டாக இருக்குது, இந்த மந்த் சடனாக எனக்கு வந்து 1 கிராம் 2 கிராம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, ஹீமோக்ளோபின் லெவல் குறையுதுன்னா நிச்சயமாக அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அதிகமாக ஸ்வெட் ஆகுது, காரணமே இல்லாமல் ஒரு ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம், காரணமே இல்லாமல் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது, படப்பாட்டு போகிறது, எக்ஸஸாக எனக்கு வந்து ஸ்வெட்டிங் வருது, ஹைப்பர் ஹிட்ரோசிஸ்ன்ற கண்டிஷன், காரணமே இல்லாமல் எனக்கு வியர்க்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் பொழுது நமக்கு அல்சர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பித்தம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எனக்கு பைல்ஸ் இருக்குது, இல்லை ஃபிஸ்டுலா இருக்குது, பாடி எப்போவுமே எனக்கு ஹீட்டாக இருக்குன்றவங்களுக்கும் அல்சர் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பாடி ஹீட் இருக்கும்பொழுது அல்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன், இல்லை நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இதுவே ஆண்களுக்கும் பார்த்தோம்னா நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது அதுலேயும் செமன் கலந்து வெளியேறலாம், இல்லை பிளட் கலந்து வெளியேறலாம். இந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணக்கூடிய தவறுகள் எதெல்லாம் நமக்கு அல்சரை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் இன்மை ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நேரம் நைட்டில் நம்ம கண் விழித்து ஒர்க் பண்ணும்போது அதிகமான உஷ்ணத்தினால் நமக்கு அல்சர் ஏற்படும். நிறைய பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, ரொம்ப நேரம் நான் நைட் ஷிஃப்ட், எனக்கு வந்து நைட் 1 o'clock 2 o'clock தான் முடியுதுன்னும் போது அப்போ தான் நம்ம வந்து ஹெவியாக வந்து மீல்ஸ் எடுப்போம். நைட்டில் நம்ம எடுக்கக்கூடிய டயட் அப்படின்றது 8லேருந்து 8:30க்குள்ளே நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். நைட் நல்லா ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிடும்பொழுது உடனடியாக நமக்கு என்னென்னா எடுக்கக்கூடிய ஃபுட் டைஜஷன் ஆகாமல் வயிற்றுலேயே ஒரு புளிச்சு என்ன ஆகுனா ஆசிடிட்டியை நமக்கு உருவாக்கிடுதுன்னு சொல்லலாம். அதனால் நைட்டில் ஃபுல் மீல்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய இப்போ அல்சர் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் ஃபுல் மீல்ஸ் எடுக்கிறது, இல்லை மீல்ஸே எதுவும் எடுக்காமல் நைட் டைமில் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, இல்லை ஸ்மோக் பண்ணுறது, இது எல்லாமே நிச்சயமாக நமக்கு அல்சரை உண்டாக்கும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எந்திரிச்சோடனே ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கிறது, இல்லை டீ குடிக்கிறது, இந்த ஹேபிட்டை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்கில் காஃபி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அல்சர் வரும். அதை தொடர்ந்து நிச்சயமாக கேன்சர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஹேபிட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் இந்த காஃபி டீயோடு சேர்ந்து ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது, இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுக்கிறோன்னா இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பைசி ஃபுட்ஸ், நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். அல்சர் இருக்குன்னே தெரியாமல் நம்ம ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்க என்னென்னாகணும் இன்னும் அல்சரை நமக்கு இன்டியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய மைதாவில் செஞ்ச பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறோம், இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேக்ஸ் மாதிரி ஐட்டம்ஸ், இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுக்கிறோன்னும் போது அல்சர் நிச்சயமாக வரும். காரமாக ஸ்பைஸியாக புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கும்போது அது அல்சரை அதிகமாக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, சரி வேறு என்ன நான் ஃபுட் எடுக்கலாம், வயிற்றில் இருக்கக்கூடிய புண் எனக்கு சரியாகணும், என்ன டயட் நான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பெஸ்ட்டாக ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீராகாரம் சொல்லலாம். நீராகாரம்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய பழைய சாதம். இதில் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுக்க என்ன ஆகுனா வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை அது குணமாக்கும். முக்கியமாக பெருங்குடல், இன்றைக்கி வந்து கோலோரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு இருக்குது. அதை நம்ம தடுக்கணும்னா நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அதில் முக்கியமாக தயிர், மோர், இந்த மாதிரி பழைய சாதம், அதில் இருக்கக்கூடிய நீராகாரத்தை எடுத்துகிட்டு வரணும். இப்போது எனக்கு அல்சர் இருக்குது, வேறு என்னென்ன நான் உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போது ஒவ்வொரு வேலையும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 வேலையாச்சும் நம்ம ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சீரக தண்ணீர் கொஞ்சம் குடிக்கணும். சீரகம் நம்ம அகத்தை சீராக்கக்கூடிய ஒரு மூலிகைனா சீரகம் சொல்லலாம். இது கூட வில்வ இலைகள் கிடைச்சா ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலைகளை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் சீரகம் போட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியை குடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மியூக்கஸ் லேயரில் ஸ்டொமக்கில் மியூக்கஸ் லேயரில் இருக்கக்கூடிய புண்களை இது குணமாக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எடுக்கும்போது அல்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கும். எடுக்கக்கூடிய ஃபுட்டே நம்ம மருந்தாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக நமக்கு அந்த அல்சர் வந்து குணமாயிடும்னு சொல்லலாம். அப்போது காரமாக ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நம்ம எடுக்கக்கூடிய டயட் அப்படின்றது வெஜிடபிள்ஸ் மாதிரியோ இல்லை நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துகிட்டு வரணும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை பூசணி எடுக்கலாம், சுரைக்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ, நூக்கல் சொல்ல இந்த மாதிரியான காய்கறிகள் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம நிறைய ஃபுட்டில் சேர்த்துட்டு வரணும். அதே மாதிரி வாயு உண்டாக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமாக பருப்பு வகைகள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் நிறைய எடுக்கிறது, இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். பிரண்டை அதாவது வகை குன்மத்துக்குமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த பிரண்டை வடகம் சொல்கிற ஒரு மெடிசன் கிடைக்கும், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரண்டையை நம்ம அடிக்கடி உணவில் சூப் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக பிரண்டை உப்பு அப்படின்ற மெடிசன் நம்ம வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே ரொம்ப சிறந்ததுன்னு போகர் சொல்லியிருக்காரு. இந்த அல்சர் தொடர்பாக கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளுமே பிரண்டை உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். பிரண்டையை நம்ம வீடுகளிலே துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி முக்கியமாக சுண்டைக்காயை தினமும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போதோ இல்லை அது கஷாயம் மாதிரி குடிக்கும்போதோ உள்ளே இருக்கக்கூடிய புண்களை அது ஆற்றும். அதே மாதிரி தேங்காய் பாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய குங்கிலிய பருப்பம்னு இன்னொரு மெடிசன் இருக்குது. இது பேசிக்காக பார்த்தோம்னா இளநீரில் கலந்தும் நம்ம குடிக்கலாம். இளநீரில் கலந்து வாரத்துக்கு 2-3 நாட்கள் குடிக்கும்பொழுது உடல் உஷ்ணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடல் புண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த குறிப்புகள் எல்லாமே நான் பேசிக்காக அல்சர் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன சின்ன வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கரெக்ட் டைமுக்கு டயட் எடுக்கிறது, கரெக்டான ஃபுட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள், இதை தாண்டியும் நமக்கு சில நேரங்களில் குடல் புண் இருந்து அதற்கு ஏற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது அல்சர் அப்படின்ற பிரச்சனை அதாவது குடல் புண்கள்லேருந்து முற்றிலுமாக குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.